போன் போடு. என்னங்க என்னாச்சு? இந்த ஆளு எங்க நகையை வாங்கி ஏமாத்திட்டாருமா. டேய் போன் போடுறா. என்னையா போனை காதுல வச்சுக்கிட்டு இருக்க? போன் இன்னுமா போகுது? என்னடா இல்லடா மூர்த்தி செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. சுவிட்ச் ஆஃபா? நீ உன் புருஷனுக்கு போன் போடு. உன்கிட்ட சொல்லிட்டு போனா? இல்ல இவர்தான் திருச்சிக்கு அனுப்புறதா ஏங்க சொன்னாங்க. திருச்சிக்கு அனுப்பவே இல்லைங்க. நீ போன் போடு. நீ அந்த கணேசனுக்கு போன் போடு. சரிடா. என்னடா அவனோட செல்லும் சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. என்னது சுவிட்ச் ஆஃபா? அப்ப திட்டம் போட்டு தான் ஊரை விட்டு ஓடி இருக்காங்களா? இல்லம்மா ஏதா வேலையா போயிருப்பாங்கம்மா. என்னடா வேலை? உன்கிட்ட ஒன்னு சொல்லிட்டு அவங்க வேற ஒன்னு செய்வாங்களா? இல்ல பிரகாஷ் ஒருவேளை பேங்க் போயிருப்பாங்க. நான் பேங்க் மேனேஜர் ஃபோன் பண்றேன். பேங்க்ல என்னடா வேலை? இல்லடா நகையை மீட்க போயிருப்பாங்க. எது நகையை மீட்டவா? ஆமாடா. எங்க கிட்ட வாங்கி மறு அடுக்கு வச்சிருக்கீங்களா? இல்லம்மா அது வந்து என்ன ராஜு? என்ன இதெல்லாம்? அம்மா ஒண்ணும் இல்லம்மா. என்னாச்சுங்க? இருத்திலக்கா நான் மேனேஜர் ஃபோன் பண்ணி கேக்குறேன். ஹலோ சார் நான் தான் ராஜு பேசுறேன் சார். தெரியும் சொல்லுங்க. சார் அங்க மூர்த்தியும் கணேசன் வந்தாங்களா சார்? நேத்து வந்தாங்க, நகையெல்லாம் மீட்டுட்டு போயிட்டாங்களே. என்னது நகை மீட்டு போயிட்டாங்களா? ஆமா, கணக்கு கூட க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. சார் என்ன சார் சொல்றீங்க? சார் நகை வச்சு பணம் வாங்கலையா சார்? இல்ல, எல்லா நகையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. டேய் என்னடா சொன்னாரு? அவங்க எல்லா நகையும் மீட்டுட்டு போயிட்டாங்களாடா. நான் மறு அடுக்கு தான் வைக்க சொன்னேன். ஏய் இவங்க நம்மள ஏமாத்த பாக்குறாங்க. இவங்க சும்மா என்னங்க அவசரப்படுறீங்க? அவசரமா? அப்ப எங்க நகையெல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லு. டேய் வாடுங்க. என்னடா இது? எனக்கு தெரியலடா. ஏய் போலீஸ்க்கு போன் போடுப்பா. அம்மா கொஞ்சம் இருங்க. ஒண்ணும் புரியல தெரியலக்கா. ஏன் இப்படி பண்ணாங்களே தெரியலக்கா. டேய் ராஜு என்னடா இதெல்லாம்? ஏன்டா இது மேல பண்ண நீ? டேய் எனக்கு ஒண்ணுமே புரியலடா. ஒரே கன்ஃபியூஷனா இருக்குடா. நான் அவனை திருச்சிக்கு அனுப்பலடா. நகை அடகு தான் வைக்க சொன்னேன். என்ன பண்ண? என்ன ஆளாளுக்கு இந்த மாதிரி கதை பேசிட்டு இருக்கீங்க? திலகா பாத்தியாடி உன் புருஷ லட்சணத்தை. என் பொண்ணு வாழ்க்கை இப்படியே ஆகணும். நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு. லிங்கம் சொன்னாரு, பொதுவா சிவாரிஸ் எல்லாம் பண்ண மாட்டாரு. அவரே பண்றாருன்னா நல்ல ஒர்க்கரா தான் இருப்பாங்க. நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்கு. இந்த ஸ்டோர் மேனேஜர் வேலைக்கு ஒரு டிகிரி இருந்தாலே போதும். உங்க பொண்ணு அதுக்கு மேலேயே படிச்சிருக்காங்க. அப்புறம் எதுக்கு இங்க? அதுக்கு இல்ல சார், என் பொண்ணு நிம்மதியா வேலை பார்க்கணும். தெரிஞ்ச இடத்துல இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல வசதிக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. பொண்ணு வீட்லயே இருந்தா ஒரு மாதிரி ஃபீல் பண்றா. அதுதான் சார், இது 30 வருஷமா இருக்கிற கம்பெனி. உழைப்புக்கு இங்க மரியாதை உண்டு. நல்ல வேலை பார்த்தா நல்ல அட்வான்டேஜ் உண்டு. அதை மனசுல வச்சுக்கணும். சரியாமா? நான் ஒர்க் பண்றேன் சார். குட். மணி சார், இவங்க புதுசா ஸ்டோர் மேனேஜரா ஜாயின் பண்றாங்க. ஓகே. இவங்க ஒர்க் என்னன்னு சொல்லிடுங்க. சரிங்க சார். ஸ்டோரை காட்டுங்க. ஓகே சார். அப்ப நான் வரேன் சார். வாங்க. Thank you, வாங்க sir. மேடம், வாங்க சார். இதுதான் ஸ்டோர் ரூம், புரியுதுங்களா? ஒர்க்கர்ஸ் யாராச்சும் டூல்ஸ் கேட்டாங்கன்னா அவங்ககிட்ட லெஜர்ல சைன் வாங்கிட்டு கொடுங்க. திரும்ப கொடுக்கும்போது லெஜர்ல சைன் வாங்கிக்கோங்க. ஓகே. டேமேஜ் ஆனா அதையும் நோட் பண்ணிக்கோங்க. திங்ஸ் விஷயத்துல கொஞ்சம் கராரா இருங்க. Okay. சரிங்களா? நியூ திங்ஸ்லாம் இந்த பக்கம் இருக்கு. இந்த லெஜர்ல எல்லா டீடைல்ஸும் இருக்கு. செக் பண்ணீங்க. சரிங்களா? நான் okay. வரேன். அம்மாடி நான் கிளம்புறேம்மா. சரிங்கப்பா. அம்மாடி நீ வேலையை நல்லா பாருமா. அப்பதான் உனக்கு நிம்மதியா இருக்கும். நீயும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவ. முதல்ல கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். போக போக எல்லாம் சரியாயிடுமா. அவங்க சொன்ன மாதிரி வேலையெல்லாம் செக் பண்ணிக்க. நல்ல பேர் வாங்கணுமா. ஓகே? சரிங்கப்பா. என்னப்பா? அது ஒண்ணும் இல்லம்மா, நீ போய் வேலையை பாரு. நான் வரேன். ஓகேப்பா. ஸோ இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போ. சரி ஓகே. ஏய் 10mm ட்ரில் பிட் வேணும்டா. ஸ்டோரில் ஆள் இல்லை, நானே போய் எடுத்துகிட்டு வரேன். ஏங்க